என்டர்டைன்மெண்ட் தான் பஞ்சாலன்னு பார்த்தா கடைசியில ஃபைட்டு கூட பஞ்சாலாம போயிரும் போலயே. அந்த அளவுக்கு எடுத்து போட்டு வச்சிருக்கீங்க. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிதம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா த பிக் பாஸ் சீசன் 10 கண்டஸ்டன்ட் லிஸ்ட் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அது வெறும் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்ல டாப் 10 கண்டஸ்டன்ட் லிஸ்ட். இந்த லிஸ்ட பாத்தீங்கன்னா ரைட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஃபைட்டுக்கு எதுக்குமே பஞ்சலாடாத சீசன் அப்படிங்கிற அளவு தான் இருக்கும். ஓகே, அதெல்லாம் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா இங்க ஒன்னு நினைச்சா 10 நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் போல 10 விதமான கண்டஸ்டன்ட் தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. ஓகே ரைட், லிஸ்ட்டுக்குள்ள போயிடலாம். இப்ப ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா பிக் பாஸ் த காமன் மேன்ல இவங்க தான் உள்ள போக போறாங்க, அவ்வளவுதான் அவங்க உள்ள போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆனவங்க தான் இவங்க. இவங்க வந்து 3 பேர் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் பாத்தீங்கன்னா இன்னும் ஓட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரைட், ஃபர்ஸ்ட் நம்ம பிக் பாஸ் காமன் மேன் ஷோல இப்ப ஆல்ரெடி 3 பேரை செலக்ட் பண்ணி விட்டாங்க பிக் பாஸ் குள்ள போறதுக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் 2 பேர்த்த வந்து 2-3 பேர்த்த வந்து ஓட்டிங்ல எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்காங்க. அந்த ஓட்டிங்ல இருந்து யாரு வர மாதிரி பிக் பாஸ் குள்ள போக போறான்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோ பார்த்தோம் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகே ரைட், வாங்க ஒன் பை ஒன்னா லிஸ்ட்டா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முனியம்மா இவங்க பாத்தீங்கன்னா இப்ப கன்ஃபார்மே ஆகிட்டாங்க. பிக் பாஸ் காமன் ஷோல போயிட்டு எல்லாம் இது பண்ணி டாஸ்க் பண்ணி இப்போ வந்து இவங்க கன்ஃபார்ம் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்ப த பிக் பாஸ் சீசன் 10 ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்து முனியம்மா. நிறைய பேர் வந்து முனியம்மாக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, பார்த்தேன். உங்களுக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் கொடுக்குற மாதிரி வேலை வரப்போகுது. ரைட், அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் காமன் ஷோல தான் இவங்களும் செலக்ட் பண்ணி பிக் பாஸ் குள்ள போறது செகண்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா கரிஸ்மா. இவங்க பாத்தீங்கன்னா போனா செம்ம ஃபைட் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது, விஜேஸே எடுத்து கேள்வி கேட்டாலும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு கண்டஸ்டன்ட் அவங்க. ஏன்னா இப்ப ஜட்ஜஸே போட்டு அந்த போல போலந்தாங்க, உள்ள கண்டஸ்டன்ட் சும்மா விடுவாங்க, பாப்போம் என்ன நடக்குது. ஓகே, இவங்களுக்கும் அதிக சப்போர்ட் வரத பார்க்க முடியுது. கரிஸ்மா உள்ள போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க, கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் யாரும் பாத்தீங்கன்னா இவரும் இந்த பிக் பாஸ் காமன் ஷோல இப்ப செலக்ட் ஆகி 3வது கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது இவர் தான். அது யாரும் பாத்தீங்கன்னா ஜாசன். இவர் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. இன்னும் போக போக டாஸ்க் வேற நடக்கும்ல காமன் மேன் ஷோல, சோ அதுல இருந்து தெரியும் போல இவர் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்களோ அப்படி பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ரைட், ஜாசனுக்கு யார் யார் ஃபேன்ஸ் இருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்க, எத்தனை பேர் இருக்கீங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் தான் ஃபுல் கன்ஃபார்ம் லிஸ்ட்னு சொல்லலாம். பிக் பாஸ் சீசன் 10 போறது ஃபுல் கன்ஃபார்ம் வந்து இவங்க தான். முனியம்மா, கரிஸ்மா அண்ட் ஜாசன் இவங்க தான் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் குள்ள என்ட்ரி ஆக போறாங்க. டாப் 3 கண்டஸ்டன்ட்ஸ் தான் இவங்க. ரைட், அடுத்தது இந்த பிக் பாஸ் காமன் ஷோலயே இன்னொருத்தரும் வர ஓட்டிங் வச்சா இவர் வர கன்ஃபார்ம் இவர் வர போறான்னு தான் சொல்ல முடியும். அது யாருன்னு கேட்டீங்கன்னா சுகுமாரன். இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கும் செம்ம சப்போர்ட் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நேத்து நான் இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போட்டேன். அந்த போஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா இவர் பேர் தான் வந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாமே கமெண்ட் வச்சு தெரிவிக்க விடுறாங்க தான் சொல்லணும். ஏன்னா அந்த போஸ்ட் நான் அந்த மாதிரி ஒன்று போட்டிருந்தேன், உங்களுக்கு பிடிச்ச வின்னர் சூஸ் பண்ணுங்க சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த போஸ்ட் ஃபுல்லாவே இவர் பேர் தான் வந்திருக்கு. ரைட், அதுக்கு அவரும் ரிப்ளை பண்ணியிருக்காரு. சோ பெரிய சம்பவம் இருக்குன்னு தான் சொல்லணும். அதனால இவர் பாத்தீங்கன்னா டாப் 4 இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஓட்டிங் லிஸ்ட் ஒன்று வச்சாங்கன்னா இவர் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஓட் போறதுக்கு அவ்வளவு பேர் மக்கள் காத்துட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ரைட், இப்போ இந்த 4 மெம்பர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அடுத்தது 5வது தான் நம்ம செலிபிரிட்டிஸ். ஏன்னா ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் பிக் பாஸ் சீசன் 10 ஒரு 35 செலிபிரிட்டிஸை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்கன்ட்டு. அதுல இருந்து கொஞ்சம் பேர் தான் இதுல இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடிஷன் லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் போயிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். இன்னும் இந்த வீக் குள்ள எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிருவாங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா சபானாவோட ஹஸ்பண்ட் ஆரியன். இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உள்ள போறது கன்ஃபார்மே சொல்லிட்டாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா ஆடிஷன் லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் இப்ப இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவர் உள்ள போறது கன்ஃபார்ம் அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா சபானா வருவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. சரி சபானா வேணாம், சபானா வந்து நிறைய சீரீஸ்ல வந்து நடிக்க போறாங்க, இப்ப போலீஸ் சீசன் 2 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதுக்குள்ள போலாம். அதனால வந்து அவங்க ஹஸ்பண்ட் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். சோ ஆரியன் இவரை வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட்ல வச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இவர் மேல வந்து எதிர்பார்ப்பு இருக்கு. ஓகே ரைட், நெக்ஸ்ட் போன சீசன் மட்டும் இல்ல, அதுக்கு போன சீசனும் சரி அதுக்கும் போன சீசன் சரி கடந்த 3 சீசனா வந்து பாருங்க பேர் அடிப்பட்டு வெளில வருதுன்னு சொல்லணும். யாருன்னு பாத்தீங்கன்னா அது ஃபரீனா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள போறன்னு சொல்லிட்டு போக வேலை சீசன் 7 போல, சீசன் 8 போல, சீசன் 9 போல, இப்ப சீசன் 10 இவங்க பேர் அடிப்படுது. இவங்க வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா இவங்களை எங்கேயுமே காணாங்க. இவங்க எங்கேயுமே காணா, எந்த மூவிஸ்லயும் காணா, எந்த ஷோலையும் காணான்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா இன்ஸ்டாகிராம்லயே ஆக்டிவ்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால பாத்தீங்கன்னா இவங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப உள்ள போதுக்கு தயாராயிட்டாங்க தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தாங்க இவங்க, அந்த அளவுக்கு தான் சொல்லணும் இவங்கள. ரைட், நெக்ஸ்ட் இவரை பாத்தீங்கன்னா போன சீசன்ல இருந்து சீசனுக்கு அடி வாங்கிட்டு தான் இருக்கு. ஒரு பேர் இவர் யாரு பாத்தீங்கன்னா புவி அரசு. இவர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஆடிஷன். இவர் பேரை நான் வந்து ஒவ்வொரு வீடியோ சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இவர் பேர் வந்து ஆடிஷன்ல இன்னமும் வந்து ஷார்ட் லிஸ்ட்ல இருக்குன்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இவர் பாத்தீங்கன்னா இப்ப ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். டாஸ்க் நல்லா விளையாடுவார், ஃப்ரெண்ட்லியா இருப்பாருன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இவர் மாதிரி நல்ல எதிர்பார்ப்போட இருக்கு. நிறைய பேர் நீங்க இன்ஸ்டாலே பார்த்திருப்பீங்க. இவர் போட நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் போட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. ரைட், இப்ப இவர் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகி இப்ப இருக்காருன்னு தான் சொல்லணும். புவி அரசு ஃபேன் யாச்சும் தான் கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க வருவாங்க, அப்பா வருவாங்களா பொண்ணு வருவாங்களான்னு தான் யோசிக்க தோணும். யாருன்னு பாத்தீங்கன்னா 2 பேரு படி வாங்கிட்டு இருக்குங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீதர் மாஸ்டர். அவங்களும் சரி அவங்க பொண்ணும் சரி 2 பேரும் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்காங்க சொல்லி நியூஸ் வருது. ஆனா ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்காங்க இல்ல, அந்த ரேஞ்சில் 2 ரேஞ்சில் தான் மாத்தி வருது. ஆனா இவங்க ஸ்ரீதர் மாஸ்டர் பொண்ணு அக்ஷதா இவங்க வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மே பண்ண அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஏழா பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஆடிஷன் வரைக்கும் வந்து நிக்கிறாங்க. இவங்க வந்து இப்ப கன்ஃபார்ம் ஆகுது மட்டும் தான் இப்ப பேலன்ஸ், மத்தபடி இவங்களும் இந்த ஷார்ட் லிஸ்ட்ல இருக்காங்க சொல்லிட்டு அப்டேட் வந்துட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஹார்ட் பீட் சீரிஸ்ங்க. இந்த ஹார்ட் பீட் சீரிஸ் 2 பேர் மட்டும் மாத்தி அடி வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். ஆனா ஷார்ட் லிஸ்ட்ல இருக்கிறது 2 பேர் தான். அது யாருன்னு கேட்டீங்கன்னா பாடினி குமார் அண்ட் ராம். இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னே சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் ஆடிஷன் வரைக்கும் வந்து நிக்கிறாங்க தான் சொல்லணும். இதுல 2 பேர்த்துல ஒருத்தரை கூப்பிடுவாங்களா 2 பேர்த்து கூப்பிடுவாங்க சொல்லி டவுட். 2 பேர்த்தையும் கூப்பிட்டாங்கன்னா ஹார்ட் பீட் ஃபேன்ஸுக்கு செம்ம ஒரு ட்ரீட்டா தான் இருக்கும்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க 2 பேத்துக்குமே ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க. பாப்போம் உங்களுக்கு இவங்க 2 பேர்த்துல யார் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பாப்போம் யார் ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்கன்ட்டு. ஓகே, இவங்க 2 பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ராம் வரதுக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னே சொல்லாங்க. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் பேரு அவரும் பாத்தீங்கன்னா எந்த நியூஸும் வெளில கொடுக்காம தலைமறைவா இருக்கான்னு தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியுங்க, இந்த பிக் பாஸ் குள்ள போனாலே அவங்க 1 வீக் இல்ல 1 மந்த் வந்து தலைமறை ஆயிருவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு தலைமறைவா இருக்காங்க போல. மாஸ் என்ட்ரியா டைரக்டா வந்து பிக் பாஸ் வரப்ப என்ட்ரி கொடுப்பாங்க. அதே மாதிரி இவரு பண்ண போறான்னு நினைக்கிறேன். இதே பேர் நிறைய பேர் இருக்காங்க. பாப்போம் வந்தா நல்லா இருக்கும். ரைட், அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் நடிச்சு இப்போ வந்து எந்த அப்டேட் இல்லாம இருக்கவங்க தான் ஹேமா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னே சொல்லலாம். ஏன்னா ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணி இப்போ லாஸ்ட் ரவுண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிக் பாஸ் கொஸ்டின் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட், ஓகே, இதாங்க அந்த பிக் பாஸ் சீசன் 10 டாப் 10 கண்டஸ்டன்ட் லிஸ்ட். இதுல யார் இப்ப இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முனியம்மா கன்ஃபார்ம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரிஷ்மா கன்ஃபார்ம், ஜெயசன் கன்ஃபார்ம், சுகுமாரன் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆரியன், புவி அரசு அண்ட் ஃபரீனா, ஹேமா, அக்ஷதா, ஸ்ரீதர் மாஸ்டர், அதுக்கப்புறம் ராம். இவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்முங்க. இதுல இருந்து மொத்தமா ஃபுல் கன்ஃபார்ம் யாருன்னு பாத்தீங்கன்னா முனியம்மா, கரிஷ்மா அண்ட் ஜேசன். இவங்க ஃபுல் கன்ஃபார்ம் என்ட்ரி கொடுக்க போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபுல் நம்பர் வர அப்டேட் பத்தி தான் நம்ம எல்லாமே வந்து யார் இல்ல கன்ஃபார்ம் ஆறான்னு தெரியும். ஆனா இந்த லிஸ்ட்ல இருந்து யார் வேணாலும் கன்ஃபார்ம் ஆகலாம். பாப்போம் என்ன அப்படி இருக்குன்ட்டு. ரைட், ஓகே, இந்த லிஸ்ட்ல இருந்து இவங்க வந்தா செம்மையா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும்ல, யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாமே இன்னும் நிறைய பேர் இருக்குன்னா உள்ள போனா நல்லா இருக்குமே உங்களுக்கு தோணும். அவங்களே சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து வச்சுங்க. ரைட், இதோட நம்ம வீடியோ முடியுது. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் மட்டும் பாருங்க. இந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க. பாய்.